இதை புரிஞ்சுக்கணும்னா கேரளாவில் திருப்புனித்திரா அப்படிங்கிற ஒரு கோயிலுங்க 2022-23 வாக்கில் அந்த கோயிலில் ஒரு வழக்கம் ஒரு 60-70 வருடமாக வருடத்திற்கு ஒரு நாள் பன்றாட்டு நமஸ்காரம் என்ற ஒரு சாங்கியம் செய்யப்படுகிறது. அதில் ஒரு முறை பிரசன்னம் பார்த்து ஏதோ தவறுகளுக்கு பரிகாரமாக ஓய்வு பெற்ற தாந்திரிகளை அழைத்து தற்போதைய தாந்திரிகள் பாத பூஜை செய்து காலை கழுவி பாத பூஜை செய்து வணங்குவார்கள். ஆனால் அந்த வருடம் இந்த தேதியில் வருகிறது என்று அனௌன்ஸ்மெண்ட் செய்தவுடன் இடதுசாரிகள் மற்றும் யூடியூபர்கள் அதை பிராமணர்கள் காலை கழுவி மற்றவர்கள் வணங்க வேண்டும் என்பதாக பரப்ப உயர் நீதிமன்றம் சுயமோட்டோவாக எடுத்து அதை அந்த கோவிலின் தந்திரி, தேவசம் போர்டு மற்றும் நீதிமன்றம் சார்பாக ஒரு அமிக்கஸ் கியூரியை போட 3 பேரும் கொடுத்தது நான் கூறியபடி அது இந்நாளைய பிராமண தந்திரிகள் முன்னாள் தந்திரிகளுக்கு கொடுக்கும் வழக்கம். இதில் மற்றவர்களுக்கு இடமே இல்லை. இது பல 2-3 தலைமுறைகளாக ஒரு பிரசன்னத்தில் தொடங்குகிறது என்றவுடன் அந்த தீர்ப்பு என்ன சொன்னது என்றால், கோவிலில் உள்ள எந்த ஒரு சடங்குகள் வழிபாட்டு முறைகள் இவை பரம்பரையாக பல நூற்றாண்டுகளாக தொடர்வது, இவற்றை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இந்த நீதிமன்றமும் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதுல என்ன பண்ணாங்க, தேவசம் போர்டு மாத்திரம் இத்தோட இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. அதாவது இந்த பன்றாட்டு நமஸ்காரங்கிற பேரை பார்த்த உடனே தான் இந்த இடதுசாரி புரோக்கர்களும் யூடியூபர்களும் பொய்யான செய்திகளை பரப்பின. அதை வேணா சம்ஸ்காரம்னு பேரை மாத்தலாம்னாங்க. அதற்கு உயர் நீதிமன்ற பெஞ்சு சொன்னது, அதில் அந்த விஷயத்தில் மாற்றுவதற்கு இந்த நீதிமன்றத்திற்கோ பெயர் மாற்றலாம் என்று சொல்வதற்கு கூட தேவசம் போர்டுக்கோ உரிமை இல்லை. தேவசம் போர்டுனா நம்ம HRNC, இங்க